வியாபார ரீதியாக தொலைதூரம் செல்லும் தங்க, வைரம், வெள்ளி நகை வியாபாரிகளிடம் குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டுவது வாடிக்கையாகிவிட்டது. அப்படி ஒரு நகை வியாபாரியிடம் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை திருடிய கும்பல் 48 மணி நேரத்தில் போலீசிடம் வசமாக சிக்கி உள்ளது. கரூரைச் சேர்ந்தவர் வைர வியாபாரி லோகநாதன். 30 ஆண்டுகளாக வைர நகை வியாபாரம் செய்து வரும் இவர் நகைகளை கேட்பவர்களுக்கு நேரடியாக கொண்டு சென்று கொடுப்பதும் கடைகளுக்கும் விற்பனை செய்து வருவதும் வழக்கம். அதேபோல் வாடிக்கையாளர் ஒருவர் தொடர்பு கொண்டு வைர நகைகளை கேட்டதன் அடிப்படையில் கடந்த 12ஆம் தேதி நகைகளுடன் காரைக்குடிக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அந்த வாடிக்கையாளரோ சில சாக்குப்போக்கான காரணங்களை கூறி நகைகளை வாங்குவதில் திட்டமிட்டே தாமதம் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் நகைகளை வாங்க மாட்டார் என முடிவு செய்த லோகநாதன் அங்கிருந்து மீண்டும் கரூருக்கு புறப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை கட்டியாவயல் சாலை விராலிமலை வழியாக கரூர் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். இரவு 7:40 மணியளவில் புதுக்கோட்டை அடுத்த பெருஞ்சுனை அருகே ஆண்டிப்பட்டி பிரிவு சாலையில் சென்றபோது அவரது கார் மீது மற்றொரு கார் மோதி உள்ளது. பின்னர் அந்த காரிலிருந்து முகமூடி அணிந்தபடி இறங்கிய கும்பல் லோகநாதனை மிரட்டி வைர நகைகள் இருந்த பையை பறித்துக் கொண்டு தப்பியுள்ளனர். நொடிப்பொழுதில் நகைகள் பறிபோனதைக் கண்டு பதறிப்போன லோகநாதன் உடனே போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். திருக்கோக்கரணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கிய நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா அறிவுறுத்தலின் பேரில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டது. சம்பவம் நடந்த ஆண்டிப்பட்டி பிரிவு சாலை பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த தனிப்படை போலீசார் அதன் மூலம் 7 பேர் கொண்ட கும்பல் இந்த கைவரிசையை காட்டியதை கண்டுபிடித்தனர். அவர்களில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அழகன்குளம் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் கண்ணன், உச்சிப்புலியைச் சேர்ந்த மாயகிருஷ்ணன், சித்தார்கோட்டை பசும்பொன் நகரைச் சேர்ந்த சுரேஷ் ஆகிய 3 பேரையும் அடையாளம் கண்டு கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து வைர நெக்லஸ், வைரத்தோடு, வைர மோதிரம் என 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளையும் பறிமுதல் செய்தனர். 4 வீலரில் போகிறாங்க. ஒரு வண்டியில், ஸ்விஃப்ட் வண்டியில் அவங்க போகும் பொழுது யாராவது பேக்கில் ஃபாலோ பண்ணி அவங்கள மிரட்டி அவங்களுடைய ஜுவல்ஸு கொஞ்சம் பணம் அவங்க ராபரி பண்ணிட்டு போனது மாதிரி ஒரு தகவல் வந்தது காவல் நிலையத்தில். 3 நாளுக்குள்ளே இந்த கேஸ் டிடெக்ட் பண்ணி இப்போ 3 பேர் கைது செஞ்சுருக்காங்க. காவல்துறை சார்பாக நம்ம மீட்டுக்கிருக்கோம், ரிகவரி பண்ணியிருக்கோம். 3 பேர் இதில் கைது செஞ்சுருக்கோம். நான் டிஎஸ்பி, அவங்களுடைய டீம், இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையுமே பாராட்டு சொல்கிறேன். திருடு போன 48 மணி நேரத்தில் கொள்ளையர்களை கைது செய்து நகைகளை மீட்ட போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நகைகள் பறிபோன பதற்றத்தில் இருந்து வெளிவராத லோகநாதன் விரைந்து செயல்பட்ட போலீசாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நான் அங்கே போன அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அதெல்லாம் வியாபாரி மாதிரி தெரியல அப்படின்னு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதை மீறி என்ன இருங்க, பணம் வாங்கிக்கலாம், கொஞ்சம் நேரத்தில் தந்துடுவோம், கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த நேரத்தை என்னை கடத்தி அவங்க எல்லாம் எங்கிட்ட இந்த பொருளை பிடுங்கிறதுக்கான வேலையில் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தான் என்னை பின்தொடர்ந்து நான் என்னோட இன்னொரு நண்பர் வந்திருந்தார். அவரை நமனசமுத்திரத்து டோல்கேட்டில் இறக்கிட்டு நான் கரூருக்கு பக்கமாக போயிடலான்ட்டு அந்த வழியில் வரேன். உங்களுக்கு அந்த ரோட்டில் திரும்பும்போது அந்த பெருமுனை பக்கத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போ முதல் முறை. எல்லாமே பார்ட்டிகளுக்கு நேரடியாக கொடுத்துருவோம். இல்லைன்ட்டு அவங்க சார்பில் யார் ஒருத்தர் வர வச்சாங்கன்னா அவங்க மூலியமாக நாங்கள் போய் இப்போ சேர்த்துட்டு வருவோம். எங்கிட்ட இப்போ கைவசம் இருந்தது நம்ம இவங்கெல்லாம் புரோக்கர்லாம் சொன்னாங்கன்னு இப்போ இவ்வளோதான் ஸ்டாக் இருக்குது, இந்த ஐட்டம் இருக்குது, பார்ட்டி இருக்கிறாங்க, வாங்க உடனே பண்ணித்தரன்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் யார் என்னன்னு ஒருத்தராக போகும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை காட்டுறாரு, இன்னொருத்தரை காட்டுறாரு. அப்படியே மாறி மாறி போகும்போது ஒரு 3வது 4வது கை வரும்போது இது வியாபாரம் மாதிரி தெரியல அப்படி நான் பின் வாங்குறேன். கடைகளுக்கும் கொடுப்போம், கடைகளுக்கும் செஞ்சு கொடுப்போம். எங்களுக்கு ஆர்டர் எப்படி தர்றாங்க அப்படி செஞ்சு கொடுப்போம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. சீக்கிரமாக எல்லாமே வேலையை முடிச்சு கொடுத்து எனக்கு என்னுடைய பொருள் நான் உள்ளதை திருப்பி எல்லாம் உடனே சேர்ந்ததுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கைதான 3 பேரிடம் இருந்து 3 செல்போன்கள், வழிப்பறிக்கு பயன்படுத்திய காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 4 பேரையும் தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இவர்களை தவிர காரைக்குடிக்கு நகைகளை எடுத்து வரக்கூறிய நபர்களையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துள்ள போலீசார் எஞ்சிய நபர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என கூறி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.